ஸ்ட்ரெயிட்டாவே ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு அவர் இந்தியாவுக்கு திரும்ப வந்து விளையாடுறாரு அப்படிங்கும்போது வந்து இம்மீடியட்டா அந்த ஒரு இது கிடைக்கலையா? இல்ல வாட் வாஸ் ராங் வித் இஷான் கிஷன்? வாட் வாஸ் ராங்னா, இவங்க நம்ம இன்ஸ்டிங்க்டிவா டக்கு டக்குன்னு சஞ்சு சாம்சன் வந்தோடனே போய் ஒரு 4 அப்படி ஒரு 4 அப்படி பண்றதுனால, அவங்க அத்தனை பேரும் ஒரு லுங்கி இங்கிடி மாதிரி bowling போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேமேசன் வந்து 6'5" இருக்க ரைட். ஓடி வந்து ஸ்லோவா பால டிராப் பண்றாரு. எல்லாருமே ஆஃப் பிரேக் இறங்கிட்டாங்க. அது கிளார்க்கா இருக்கட்டும், அப்புறம் யார் இருந்தாரு டஃபி யாரா இருந்தாலுமே சரி, அத்தனை பேருமே ஓடி வந்து மெதுவா போடுறாங்க. ஸோ மெதுவா போடும்போது 2 பேருக்கு ரொம்ப பிரச்சனை. சஞ்சு சாம்சனும் சரி, சூரியகுமார் யாதவ் 2 பேருக்கும் ஓடி வந்து நீங்க மெதுவா போடுறீங்கன்னா அவங்க மூக்கு மேல நிக்க வச்சிருவாங்க பால். ஏன்னா அவங்க பால் கமிங் ஆன் டு த பேட் ஃபாஸ்ட் லைக் பண்ணி ஆடுறவங்க அப்படி வருதுன்னு நினைச்சுனே ஆடுறாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு தப்பிச்சார் சூரியகுமார் யாதவை தவிர, ஓடி வந்து அவங்க மெதுவான ஷாட் போட்டே இருப்பாங்க ஸ்டம்பில். அது 2 பேருக்கும் ஒரு டேஞ்சர் இருக்கு. பால் கொஞ்சம் ஸ்லோயிஷா வந்ததுன்னா ஏர்லியா ஆடுறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா ரிங்கு அந்த ஹார்திக் பாண்டியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க இவங்க ஸ்லோ தானே போடுறாங்க, சரி நீங்க ஓடி வந்து போடுறதுக்குள்ள அந்த ஸ்பின்னர் மாதிரி வெயிட் பண்ணி கரெக்டா காலை ஃப்ரண்ட் வச்சு அடிக்கணும் வச்சாங்க. ஸோ அது அவங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க குட்ஸ்ல பேட்டிங்ல. இந்த பிராவோக்கு நான் சொல்ல தெரியுமா, எப்படியும் 5 ஸ்லோ ரன் போடுறாரு, 6 ஸ்லோ ரன் வச்சுட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆடணும். காலை ஃப்ரண்ட் வச்சு எல்லா சிக்ஸுக்கே போகணும். ஃபாஸ்டா போற போல சும்மா நிறுத்திடலாம், மீதி எல்லா பாலும் மாட்டிக்கும் கரெக்டா. பட் பிராவோட் என்ன கிரேட்னா லைனை மாத்திக்கினே இருப்பார். அதுல நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் டேரல் மிச்சல் மாதிரிலாம் போட்டா போயிடும், மேட்ச் போயிடும். அது ரொம்ப ராங்கான மூவ். நம்ம வந்து எல்லாருமே சிப்பின் பண்ணிட்டாங்க. ரிங்கு சிங் டாப் கதாச்சாரு ஹர்திக் வரும்போது முதல்லயே ஒரு எலக்ட்ரிஃபைங்கா ஒரு 30 அடிச்சிடறாரு எப்பவுமே. அது வந்து ஃபேபுலஸ். ஸோ ஆக்சுவலா ஸ்கோர் 10 போயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அவங்க லேட்டா போயிச்சுக்கிறாங்க நியூசிலாந்து போலிங்ல. இன்னும் மெதுவா போடணும்னு போடுறதான் ஹோல் ஆச்சு நிறைய கேச்சஸ். முதல்ல எல்லாம் கொஞ்சம் விட்டாங்க. ஷார்ட் பிளேயிங் நிறைய போட்டாங்க. நமக்கு எல்லாம் வீட் ஆஃப் த பேட்ல பட்டு சிக்ஸ் அடிச்சிட்டோம் போயிடும்.